நீங்கள் இலவசமாக கொடுத்து பழகிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. பணக்கார இதிலேயே வளர்ந்ததுனால அவங்களுக்கு அது ஃப்ரீயாக தெரியும். எந்த கட்சி அதிகமாக இலவசங்களை அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. எதிர்கட்சியினர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. என்னுடைய உரிமையை அவங்க கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த இலவசம் அப்படிங்கிறது வந்து இங்கே பெரிய பேசு பொருளாக இருக்குது. இந்த விவாத மேடையில் கூட அதை நான் எதிர்பார்க்கல. இந்த இலவசங்கிற டாபிக் எடுப்பாங்களா, சினிமாவும் அரசியல்னு வந்ததுக்கப்புறம் இலவசம் அப்படிங்கிறத எடுப்பாங்களான்னு எதிர்பார்த்த ஒன்று. இன்றைக்கி சமீபத்தில் ஆளுங்கட்சியை விமர்சிக்கணும் இல்லை யாரை விமர்சிக்கணுன்னாலும் நீங்கள் இலவசமாக கொடுத்து பழகிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. இது காமராஜர் காலத்துலேருந்து இருக்குது. மதிய உணவு திட்டத்தை இலவசமாக கொடுத்தாரு, கல்வியை இலவசமாக கொடுத்தாரு. அதனால தான் மக்களுக்கான அந்த உரிமையை அவங்க கொடுத்தாங்க. அதை நீங்கள் இலவசமாக பார்க்காம மக்களுக்கான உரிமையாக பார்க்கணும். அதனால தான் அந்த உரிமை தொகை கொடுக்கும் பொழுதே வந்து மகளிர் உரிமை தொகைன்னு கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த இலவசம் வேண்டான்னு சொல்கிற எல்லாருமே வந்து ஓரளவுக்கு தன்னுடைய பொருளாதார ரீதியாக தன்னை வளர்த்து கொண்டவங்களும் ஒரு அந்த பட்டியலின மக்களுக்கு இல்லாத ஒரு அந்த மக்கள் மட்டும்தான் எனக்கு இலவசம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. இப்போ சமீபத்தில் கூட தனியார் தொலைக்காட்சியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாணவி சொன்ன சம்பவம் உண்மையாக நடந்த சம்பவம். என்னுடைய படிப்புக்கு வந்து நான் சிரமப்பட்ட போது எனக்கு கை கொடுத்தது வந்து அந்த புதுமை பெண் திட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவி உண்மையாக பதிவிட்ட ஒரு பதிவு. அது அந்த மாணவி பதிவிட்ட பதிவு. நான் ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே வைக்கணும் அப்படின்னா, நான் தமிழ் புதுமை திட்டத்தால் பயனடைஞ்சிருக்கேன். இப்போது மந்த்லி நான் வந்து ஃபோனில் ஏதாவது நான் பிடிஎஃப் ஆகணும், எனக்கு நோட்ஸ் வாங்க என்கிட்ட வருமானம் கிடையாது. ஒரு அரசு கல்லூரி மாணவனாக இருக்கும் பொழுது, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனாக இருக்கும் பொழுது, பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கும் பொழுது நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? எனக்கு நோட்ஸ் வாங்கி தான் நான் கேட்க முடியாது யார்ட்டையும். அப்போது நான் ஏதாவது ஒரு பிடிஎஃபே நான் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு நம்ம மாதம் வந்து நான் கல்லூரி மாணவருங்கிறதுனால நான் பேலன்ஸ் போகிறதுக்கு நான் யார்கிட்ட கேஸ் கேட்பேன்? வீட்டை எதிர்பார்க்காம அந்த மாதம் ஏறக்கூடிய அந்த தொகையை என்னால் சேமித்து என்னால் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியுது. என் வீட்டை எனக்கு இபி பில் கட்டிக்க முடியுது. இப்படி ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே ஒவ்வொரு மாணவனுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ என் குடும்பத்தில் எங்கள் அக்கா வந்து புதுமை பெண் திட்டம் வாங்கினாங்க, எங்கள் அம்மா மகளிர் உரிமை வாங்குறாங்க, மாதம் 3000 என் குடும்பத்துக்கு வருது. இது வேறு எந்த ஆச்சரியம் எனக்கு வரல. என்னுடைய உரிமையை அவங்க கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையாகவே வந்து இந்த இலவசம்ன்ற சொல்கிறத நிப்பாட்டிட்டு அது உங்களுக்கான உரிமையாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக வந்து நான் இதை மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். நீ மோஸ்ட் ஆஃப் வீடியோஸ் எடுத்து பாருங்கள். அந்த இலவசம் எங்களுக்கு வேணான்னு சொல்ல முக்கால்வாசி பேர் அதனால் பயனடையாதவங்களாக இருப்பாங்க. பயனடைஞ்ச ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய உணர்வு உங்களுக்கு புரியும். இடஒதுக்கீடுன்றது இப்போ எப்படின்னா வந்து டிஎம்கேல வந்து இந்த இலவசமாக எல்லாருமே கொடுக்குறாங்க. நிறைய எதிர்கட்சிலாம் என்னென்னா இவங்களை எதிர்க்கணுன்ற ஒரு மோட்டிவில் என்னென்னா ஒவ்வொரு மேடையிலையுமே வந்து ஒரு கேள்வி வைக்கிறது என்ன, எங்களுக்கு வந்து ஃப்ரீ வேண்டாம், நீங்கள் ஃப்ரீ வேண்டாம், ஃப்ரீன்னு சொல்லி எங்களை வந்து நீங்கள் இது பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு வேணால் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ வந்து நல்ல ஒரு டாக்டரோட பொண்ணோ ஒரு டீச்சரோட பொண்ணோ ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கவங்களுக்கு வந்து பணக்கார இதிலேயே வளர்ந்ததுனால அவங்களுக்கு அது ஃப்ரீயாக தெரியும். இப்போ வந்து புதுமை பெண் திட்டம்னு மாதம் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு வேணால் ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்ற சாப்பாடு அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி பணக்கார பிள்ளைங்களுக்கு. அந்த 1000 ரூபாயை வச்சு ஒரு மாதத்துக்கு அந்த அவங்களுக்கு படிக்கிறதுக்கு பேருந்து போகிறது வர்றது அந்த மாதிரி செலவு பார்த்துக்கலாம். அந்த 1000 ரூபாய்க்காக எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையுமே நான் இன்னும் பார்த்துட்ருக்கேன். இப்போ அது மட்டும் இல்லாமல் என்னென்னா வந்து இந்த ஃப்ரீ பஸ் எப்படின்னா வந்து அது இலவசம், எங்களை வந்து மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃப்ரீ பஸ்க்காக எத்தனையோ பேர் இன்னுமே வந்து கூலி வேலை பார்க்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்து ஓரளவு ரிச் ஆகிட்டாங்க அப்படின்றதுனால ஃப்ரீன்றது பார்க்கக்கூடாது. இன்னுமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் அடித்தட்டு மக்கள் இருக்காங்க. கூலி வேலைக்கு போய் ஒரு நாள் வேலைக்கு போனால் தான் காசு சம்பளம், அந்த ஃப்ரீ பஸ்ஸில் தான் போகணும், ஸ்கூலுக்கு போக முடியும், காலேஜ் போக முடியும்னு இன்னும் எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க. இப்போ அந்த ஃப்ரீ பஸ்ஸை யூஸ் பண்ணுறவங்களே தான் இப்போ எதிர்கட்சியாக இருந்தாலுமே அந்த ஃப்ரீ பஸ்ஸை யூஸ் பண்ணுறாங்க, அந்த 1000 ரூபாய் காசை வாங்குறாங்க. எல்லா நல்லதையுமே இவங்க வாங்கிக்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து எதிர்கட்சியிலேருந்து பேசுகிறாங்க. இப்போ வந்து நிறைய பேரோட தாத்தா பாட்டி, அவங்களோட தாத்தா பாட்டி டாக்டர் டீச்சர் அந்த மாதிரியான ஜென்ரேஷன் தான் இப்படி பேசுவாங்க. இப்போது இந்த காலத்துலேயுமே நான் தான் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். ஸ்கூலில் அரசு பள்ளியில் தான் படித்தேன். அப்போ அந்த இடஒதுக்கீட்டில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் காலேஜுமே வந்து அந்த மாதிரி தான் வந்தேன். அதுக்கப்புறம் அந்த புதுமை பெண் திட்டம் வாங்கி அந்த ஃப்ரீ பஸ்ஸில் போய் இப்போ அந்த கவர்மெண்ட் கொடுக்குற இடஒதுக்கீடுனால தான் நான் வந்து இன்றைக்கி லா படிக்கிறேன். இப்போ நான் தான் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனே படிக்கிறேன். அப்படி இருக்கும்போது இன்னுமே பள்ளிக்கூட வாசலுக்கே போகாத எத்தனையோ பிள்ளைங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்போது அவங்களுக்கான ஒரு உரிமையை கொடுக்குறதா தான் நம்ம இடஒதுக்கீடை பார்க்கணும், மற்ற திட்டங்கள்லாம் பார்க்கணுமே தவிர இது வந்து ஃப்ரீன்னு சொல்லக்கூடாது. பணம் இருக்கவங்களுக்கு இது ஃப்ரீயாக தான் தெரியும். ஆனால் இதை வச்சே வாழ்க்கையை முன்னாடி கொண்டு வரணுன்றவங்க எத்தனையோ பேர் இன்னும் இந்த தமிழ்நாட்டில் இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த ஃப்ரீ அப்படின்றது தான் இன்றைக்கி சினிமாலையும் சரி அரசியலையும் சரி ஒரு மையமாக இருக்குது.
இதே மக்கள் தான் இந்த ஃப்ரீனா நீங்கள் என்ன அசிங்கப்படுத்துறீங்களா கேவலப்படுத்துறீங்களான்னு கேட்குறாங்க. ஆனால் அதே மக்கள் தான் எந்த கட்சி அதிகமாக இலவசங்களை அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. நம்ம பார்க்கணும், எந்த கட்சி அதிகமாக இலவசங்களை அறிவிக்கிறாங்களோ, இவர் இந்த 2 இலவசங்களை அறிவிக்கிறாரா, இவங்க 3 அறிவிக்கிறாங்களா, அப்போ இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணும். அவங்க தான் இலவசங்களை தேடி ஒரு தேர்ந்தெடுக்கிறாங்களோ இல்லையா, அதை விட்டுட்டு அவங்க இந்த இலவசங்கள் அப்படின்ட்டு அவங்கள யாரும் கொடுக்கறதில்ல. அதே மாதிரி இந்த இலவசம் அப்படின்ற எடுத்துட்டா அதை ஏன் இலவசம்னு எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி இப்போ 2 மாணவன் இருக்கிறான், ஒருத்தர் வந்துட்டு ஊனமுற்றவன், ஒருத்தர் நல்லா இருக்கான்னு வைங்களேன். இப்போ நல்லா இருக்கிறவன் எப்படியோ படித்து எப்படியோ போயிடுவான். அதே அந்த ஊனமுற்றவன் அவனுக்கு என்ன இருக்கு, அவனால் எப்படி வேலை பார்க்க முடியுமா, முடியாது. அப்போ அந்த இடஒதுக்கீடு அந்த சலுகைகள் மூலமாக தான் அவன் முன்னேற முடியும். எல்லாரும் சமமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் சில இடஒதுக்கீடுகளாக இருக்கட்டும், இல்லை சில இலவசங்களாக இருக்கட்டும், இதே நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும். நான் முதல்வன் திட்டத்தில் இன்றைக்கி ஒரு விவசாயியின் மகன் இன்றைக்கி ஒரு மாவட்ட ஆட்சியராக இதே தமிழ்நாட்டில் வந்திருக்கிறாருன்னா அது இந்த நான் முதல்வன் திட்டத்தால் தான். ஒரு புதுமை பெண் திட்டத்தால் ஒரு எளிய பெண்ணும் அந்த அடுப்படியில் இருக்கக்கூடிய அந்த சாம்பார் கரண்டியை போட்டுக்கிட்டு சாதிக்கிறதுக்கான கையேடை எடுத்துகிட்டு வெளியில் வராங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணமும் இந்த புதுமை பெண் திட்டத்தால் தான். இப்போ நல்லா படிக்கிறவங்க, நல்லா ரிச்சாக இருக்கிறவங்க, வசதியாக இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளவோ பணம் செலவழித்து வெளியில் படிக்க வச்சிடலாம், அவங்களால முடியும். ஆனால் படிக்க வைக்க முடியாத பெற்றோர்கள் ஒரு பாமர கூட்டத்திலேருந்து வரக்கூடிய ஒரு மாணவரும் ஒரு மாணவியோ நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் பிறப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம அந்த அதிகாரி ஆகணும், இந்த அதிகாரி ஆகணும், இவ்வளோ பெரிய இடத்துக்கு போகணும், அவ்வளோ பெரிய இடத்துக்கு போகணும், எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளோட குடும்ப சூழ்நிலை, நம்ம என்ன பண்ணுறது, நம்மளால் எதுவும் சாதிக்க முடியலை அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அண்ணா அந்த கல்விக் கொள்கைகளை பற்றி பேசினார். அது அவரோட கருத்துக்கள் எல்லாமே உண்மையான கருத்துக்கள். அதே கல்விக் கொள்கை மூலமாக தான் இன்றைக்கி ஒவ்வொரு மாநிலத்திலையும் வேறு மொழிகளை திணிக்க பார்க்குறாங்க. இன்றைக்கி குஜராத், பீகாராக இருக்கட்டும், அங்கே வந்துட்டு இந்த நம்மளுடைய மொழிகளை யாரும் கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா அது கேட்டால் புதிய கல்விக் கொள்கை சீர்திருத்தம். இந்த புதிய கல்விக் கொள்கை சீர்திருத்தத்தின் அடிப்படையில் எல்லா மாணவர்களும் படித்து பாஸ் பண்ண முடியும், எல்லாரும் எளிமையாக பாஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருமொழியை தாண்டி மும்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3வது மொழியை உள்ளே கொண்டுட்டு போய் மாணவர்களுக்கு சுமைக்கு மேலே சுமைகளை கொடுக்குறாங்க தான் அப்படின்றதான். இந்த மாதிரி இலவசம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க, இலவசமாக கொடுக்குறாங்க, இலவசமாக பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே அதாவது இப்போ இருக்க பொலிட்டிக்ஸில் வந்து எதிர்கட்சி ஆளும் கட்சி அப்படின்னு இருக்கும்போது எதிர்கட்சியினர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, எங்களை வந்து கொச்சப்படுத்துகிறாங்களா, மக்களுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, ஒரு நல்ல படித்தவர், ஒரு நல்ல வெல் செட்டிலாக இருக்கவர், அப்படி அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பஸ்ஸுக்கு போகிறதுக்கு கூட காசு இருக்காது அவங்கக்கிட்ட, ஒரு 5 ரூபா கூட ஒரு நாளைக்கு செலவு பண்ண மாட்டாங்களா, அந்த அளவுக்கு வந்து கேவலமாக போயிட்டோமா, என்ன நினச்சிட்டு இருக்கு இந்த அரசு அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஐ மீன் எல்லாரும் அப்படின்னா அந்த ஒரு மேல்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அப்போ அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் இதே அடித்தட்ட மக்கள், அக்கா சொன்ன மாதிரி அடித்தட்டில் உள்ள மக்களுக்கு தான் வந்து அதோடைய வேதனைகள் வந்து எல்லாருக்குமே தெரியும். அதையே நம்ம வந்து ஓசி அப்படின்னு நினைக்கணும். அது வந்து நம்ம கட்டுற வரிப்பணத்துலேருந்து தானே அது வருது, நம்ம ஒன்றும் சும்மா பண்ணல. நம்ம கட்டுற அந்த குடிநீர் வரியாக இருக்கட்டும், கரண்ட் பில்லாக இருக்கட்டும், இல்லை ஒரு வரியாக கூட இருக்கட்டும், அந்த நம்ம கட்டுற அந்த அதே இதில் தான் வந்து நமக்கு வந்து திருப்பி வருது. இவங்க ஒன்றும் ஓசியாக கொடுக்கறது கிடையாது. அவன் அந்த அரசாங்கத்தில் செயல்படக்கூடிய அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம காசுலேருந்து தான் வந்து அவங்க சம்பளம் வாங்குறாங்க. அப்போ எல்லாருமே நம்ம வச்ச ஆளுங்க தான். குடிமக்களுக்கு வந்து ஒருத்தவங்க சேவ் பண்ண வராங்க அப்படின்னா குடிமக்களுக்காகத்தான் அவங்க வராங்க. அவங்க இப்போ நம்ம குடிமக்கள் யாருமே இல்லைன்னா அவங்க யாரை வச்சு சட்டம் பண்ணுவாங்க, நம்மளை வச்சு தான் அது எல்லாமே. அதனால வந்து ஓசின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு கட்சிக்குமே வந்து எந்த ஒரு உரிமையும் கிடையாது. இது நம்மளோட உரிமை. அது யார் கொடுத்தாலும் அந்த இடத்துல இருக்கவங்க தலைமை இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, நாங்கள் வாங்குகிறோம். நாங்கள் அடுத்தவங்க காசை வாங்கலை, நாங்கள் கொடுக்குற பணத்தை நாங்கள் வாங்குகிறோம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃப்ரீன்னு சொல்கிற ஒரு வார்த்தையே தப்பான வார்த்தை நான் நினைக்கிறேன். அது வந்து ஒன்னொன்றுக்கும் கவர்மெண்ட் வந்து பேர் வச்சுருக்கு, மகளிர் உதவித்தொகை அப்படின்னு உரிமை, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், எல்லாத்துக்குமே பேர் வச்சுருக்காங்க. இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா ஓசி ஃப்ரீன்னு சொல்லி அதை பயங்கரமாக கொச்சப்படுத்துறது அப்படிங்கிறது மக்களை கொச்சப்படுத்துறதுன்னு அர்த்தம். அவங்க நீங்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி வந்து இது வந்து அடித்தட்டு மக்களை நோக்கி தான் போகுது. ப்ளஸ் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஃப்ரீங்கிறது. எதிர்பார்க்குற மக்கள் யாரும் குறை சொல்லலைங்கிறது தான் என்னோட கருத்து. எதிர்பார்க்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு அது தேவைப்படுது. அந்த அடிமட்ட தட்டு மக்களுக்கு அது தேவைப்படுது. அவங்க குறை சொல்லலை. இந்த எபோவ் மிடில் கிளாஸ்ன்னு ஒரு செக்ஷன் ஒன்று இருக்குது புதுசாக. இப்போ எமர்ஜாய் வருவாங்க, மிடில்லேருந்து எபோவ் மிடில் கிளாஸ் வருவாங்க, எமர்ஜாய் வராங்க தெரியுமா. அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட்லேருந்து செகண்ட் கிராஜுவேட் மூவ் ஆகிருப்பாங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் வெல்த்து வந்திருக்கும்னு வைங்க. அவங்க தான் இப்போ வந்து குறை சொல்கிறாங்க. அவங்களால வந்து அவங்க குறை சொல்கிற செக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்களாம் இருக்காங்க. அவங்களும் பலனும் அடைகிறாங்க.
குறையும் சொல்லுவாங்க. அதில் வந்து பொலிட்டிக்கலாக ஒரு இதுவும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு தாட்டும் அதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க பொலிட்டிக்கல் ஓன் ஒரு செல்ஃபிஷான ஒரு தாட் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. மற்றபடி ஃப்ரீ இஸ் நாட் ஃப்ரீ ஆக்சுவலாக. நம்ம வரிப்படத்துலேருந்து கொடுக்குறாங்க, அதுக்குன்னு ஒரு பேரும் கவர்மெண்ட் ஸ்கீமில் இருக்குது. எஸ்பெஷலி இந்த தமிழ்நாட்டில் தான் அது ரொம்ப கொச்சப்படுத்துகிறாங்க. எவ்வளோ கோஜனான்னு என்னென்னமோ நார்த்துலேருந்து போடுறாங்க, நமக்குலாம் தெரியல. அங்கேயும் நிறைய ஸ்கீம் தர, நம்மளை பார்த்து காப்பீடிச்சு நிறைய ஸ்கீம் தராங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஆந்திராவிலேருந்து நிறைய, தமிழ்நாட்டிலேருந்து காப்பீடிச்சு நிறைய ஸ்கீம் வந்து மற்ற நார்த்துலேயும் மற்ற ஈவன் அதர் ஸ்டேட்ஸ்லையும் கூட நான் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ இஸ் நாட் ஃப்ரீ, அதுதான் என்னோட கருத்து.